பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகின்ற பொழுது அது ஒரு அரசு நிகழ்ச்சியாக இல்லை. அரசு நிகழ்ச்சி என்பதால் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் அங்கு செல்கிறோம். அதுல அவங்க கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருந்து பேசுறதுங்கிறது ஒன்று. ஆனா ஒரு அரசாங்க நிகழ்ச்சிக்கு மரியாதை கொடுத்து அது பொதுமக்களோட நிகழ்ச்சி அப்படின்னு நாங்கள் எல்லாரும் போகும்போது அவர் அரசு மேடையை ஒரு அரசியல் மேடையாக மாற்றி இன்று முதலமைச்சருடைய பேச்சு அநாகரிகமாக மாற்றி இருக்கிறார். ஒரு அரசாங்கத்தினுடைய விழா அது. அரசாங்கத்தின் விழாவில் மாண்புமிகு பாரத பிரதமரை பற்றி குறை கூறியது, பாரதிய ஜனதா கட்சியை பற்றி கூறியது, இவை எல்லாமே அரசியல் நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம். பிரதமர் மோடி அவர்கள் அரசு நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கான அரசு நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கின்ற பொழுது பக்கத்திலேயே உட்கார்ந்து கேட்கிறாரு, அவருக்கு தெரியலையா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு மோடின்னு? ரொம்ப நாள் இருந்தா கூட பரவாயில்லைங்க. 2021க்கு பின்பாக இந்த மாநில அரசு வந்ததற்கு பின்பாக எத்தனை முறை பிரதமர் மோடி அரசு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார்? எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்களை தமிழகத்திற்காக கொடுத்திருக்கிறார்? உங்களுடைய காதுகளை வசதிகளாக நீங்கள் அதை அப்படியே மூடி வைத்து விட்டீர்களா? அங்கு தென்னை விவசாயிகளுக்காக என்ன அறிவிப்பு வரும்னு நான் என்ன பார்த்தேன்னா, சட்டப்பேரவையில் நான் பேசுகின்ற பொழுது தென்னை விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தேன். அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. ஆனால் வேர்வாடல் நோய், இலைவாடல் நோய், அது இருக்கிற தென்னை மரத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்குறேங்கிறார். அந்த மரத்தை காப்பாத்துறதுக்கு விவசாயிகளுக்கு உதவி பண்ணுங்கன்னு உங்களை நாங்கள் கேட்குறோம். ஆனால் நீங்கள் தென்னை மரத்தை வெட்டி போடுறதுக்கு பணம் கொடுக்குறீங்க. மாநிலத்தினுடைய முதலமைச்சரே, விவசாயிகளுடைய வாழ்க்கை பற்றி உங்களோட அக்கறை இதுதானவா? நீங்கள் இன்றைக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பரப்புறாங்க பிஜேபி காரங்கன்னு சொல்கிறீங்க. இந்த பொய் பரப்புறது, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி வச்சிருக்கிறது, இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சொந்தமானது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு முறையும் தமிழகத்து மக்களிடம் பொய் பேசித்தான். 1967 இருந்து நீங்க பொய் பேசி தான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. ஆரம்பத்தில் நீங்க அரிசி எத்தனை கொடுப்பேன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னீங்க. இன்னைக்கு 3 படி அரிசின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் 1 படி அரிசி நீங்க பொய் பேசி ஆரம்பிச்சது நீங்க. அதனால இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி, பொய் பேசுறது, இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கைவந்த கலை. மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை மாநில அரசு எங்கே தடுத்ததுன்னு கேட்டீங்களே. சென்னை சேலத்திற்காக 8 வழிச்சாலை மத்திய அரசு இங்கு கொடுக்கின்ற பொழுது தடுத்தது யார்? இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு முறை மத்திய அரசு திட்டம் வருகின்ற பொழுதும் அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் தடுத்து நிறுத்தி மத்திய அரசிற்கு அதன் வாயிலாக கெட்ட பெயரை உருவாக்க முடியும் என்கின்ற உங்களுடைய நோக்கம் 2019 நிறைவேறி இருக்கலாம். ஆனால் 2024 தமிழகத்தினுடைய மக்கள் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், எப்படியெல்லாம் பொய் பேசுகிறீர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 19 நீங்கள் போட்ட கணக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கலாம். 24 கணக்கு வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு. அவர் ஒவ்வொரு முறை வரும்போதும் கிளி பிடிச்சு போயிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பேசுகிறாங்க, மத்திய அரசு எதுவுமே பண்ணல, மோடி அவர்கள் எதிராக இருக்கிறார், தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாட்டுக்கு நமக்கு எதிராக இருக்கிறார். தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி. தமிழனுடைய அடையாளமான செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவி தமிழனுக்கு உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்திருப்பவர், தமிழகத்தினுடைய பண்பாட்டிற்கு உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்திருப்பவர் மோடி அவர்கள். நீங்கள் தமிழ் மொழியை இன்னைக்கு ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க கூட படிக்க முடியாமல் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஆங்கில மீடியமாக மாற்றிட்டு இருக்கிறது உங்களோட அரசாங்கத்தோட சாதனை. அதனால் இன்று தமிழ் மொழி கலாச்சாரம், தமிழருக்கான பண்பாடு என்ற அத்தனையும் உயர்ந்த இடத்தில் வைத்து இன்று உலகம் முழுக்க பரவச் செய்து கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள். உங்களுடைய பொய்களை தயவு செய்து இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய்களும் உங்களுடைய பொய் வாக்குறுதியும் ஒவ்வொரு நாளும் மக்கள் முன்பாக அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்களுக்காக இலவச பஸ் பயணம்னு சொல்றீங்க, ஆனா பஸ் இல்ல. இதோ எங்கள சகோதரிங்கெல்லாம் இருக்காங்க, பஸ் வருதாமா உங்களுக்கு? கேளுங்க, நான் எதுவும் சொல்லி கொடுக்கல. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. சிஏவை பொறுத்த வரைக்கும்
இது இங்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு சிறுபான்மை மதத்திற்கு எதிரானது அல்ல. முழுக்க முழுக்க பக்கத்து நாடுகளில் மத ரீதியாக துன்புறுத்தப்பட்டு இந்த நாட்டிற்கு அடைக்கலமாக வந்திருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய குடியுரிமை சட்டத்தின்படி அவர்களுக்கு இருக்கின்ற கால அளவினை குறைத்து 5 வருடம் அவர்கள் இருந்தால் போதும் என்கின்ற ஒரு சிறு சலுகை மட்டும்தான் CAA சட்டம் என்பது. தங்களுடைய அரசியலுக்காக எதிர்க்கட்சிகள் சிறுபான்மை மக்களை தூண்டி விடுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய பதில். நடிகர் விஜயா அறிக்கை விடுத்திருக்காரு. நாங்கள் யாரா இருந்தாலும் CAA பற்றினுடைய உண்மை நிலையை நாங்கள் விளக்குகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோரிக்கை, திறந்த மனதோடு நீங்கள் அதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். எடுத்தோன்னே எல்லாரும் எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் எதிர்க்காதீங்க. பாருங்க உள்ள என்னென்னவெல்லாம் அந்த சட்டம் சொல்கிறது, யாருக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிற புரிஞ்சுட்டு நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறோம். அதாவது சில சட்டங்கள் எல்லாம் இந்தியாவிற்கு பொதுவான சட்டங்கள். அந்த சட்டத்தை நான் ஒரு மாநிலத்தில் நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்கிறதே அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது.